அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், ஜூனியர் பைலிப், சீனியர் பைலிப், டிரைவர் எல்லா போஸ்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மார்க் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நேற்று இரவு ஒரு 10 மணிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சருக்கு வந்து வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஃபைனல் ஆன்சருக்கு வெளியிடும்போது நான் சொன்னேன், இன்றைக்கி நைட்டுக்குள்ளே மார்க் பப்ளிஷ் பண்ணிடுவாங்கப்பா, அப்படி இல்லை அப்படின்னா 1 or 2 டேஸ்க்குள்ளே கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி நைட்டு ஒரு 12 மணி வாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க் வந்து பப்ளிஷ் பண்ணதாக வந்து நண்பர்கள் நிறைய பேர் யூடியூப்பில் கமெண்ட்ஸை சொல்லியிருக்கீங்க, டெலகிராமில் சொல்லியிருக்கீங்க, நான் பார்க்கல. ஸோ அதுக்கப்புறம் விடிகால ஒரு 4 மணிக்கு நான் வந்து பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அப்பயே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம டெலகிராமில் போட்டிருந்தா நீங்களும் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து சார் வந்துச்சு, மார்க் வந்துருச்சு, வீடியோ போடுங்கன்னு கேட்டிங்க. சரி, ஓகே, மிட் நைட்டில் எதுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு காலையில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஓகே, இப்போ நிறைய பேர் செக் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. ஒரு சில பேர் இன்னும் செக் பண்ணல சார், நான் மார்க்கை செக் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து மார்க்கை செக் பண்ணிக்கோங்க. அஃபீஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் கூகுளில் போட்டால் கூட வரும். நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ, எந்த போஸ்ட் எழுதுங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மார்க்கை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், காஃபீஸ் அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வாட்ச்மேன், கிளீனிங் ஒர்க்கு, நைட் வாட்ச்மேன், மசாஜெலாம் இருக்குது இல்லையா, அதுக்கு ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிரைவருக்கு தனியாக ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலிப், ஜூனியர் பைலிப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இதுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ நீங்கள் வெப்சைட் போய்ட்டு உங்கள் மார்க் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு லிங்க், நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் கேட்குது, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்குது, ஒரு கேப்சா கோடு கேட்குது. அதை கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான மார்க் வந்துடும். ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு வந்து அது காட்டிடும். ரைட்டா? ஸோ இது வந்து ரிசல்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, மார்க் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா ரிசல்ட் அப்படின்னா நாம் தேர்ச்சி பெற்றோமா இல்லையா, ப்ராக்டிக்கலுக்கு நம்ம எலிஜிபிளாக இல்லையா அப்படின்றதான் ரிசல்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியும். அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 1 வீக்கு மேலே கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 1 வீக் கழிச்சு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்பவுமே அப்படி தான், அவங்க ஃபைனல் ஆன்சருக்கு மார்க் கொடுப்பாங்க. அடுத்து 1 வீக்கில் வந்து ஸோ நமக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் தேர்வு எப்பொழுது அப்படின்றது வந்துடும். ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்போ வைக்க போகிறதுன்னு அவங்க பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அதுவும் 1 or 2 வீக்கில் வந்துடும் நினைக்கிறேன். ரைட்டா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போகல, ஆனால் ஓரளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தான் டிலே ஆகுது. ரைட்டா? மோஸ்ட்லி நம்ம டிசம்பர் இதில் ரிசல்ட் எதிர்பார்த்தோம், அதாவது மார்க் எதிர்பார்த்தோம், அதேமாதிரி கொடுத்துட்டாங்க. ப்ராக்டிக்கல் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஸோ நம்ம ஜனவரியில் எதிர்பார்க்குறோம். ஸோ ப்ராக்டிக்கல் வந்து ஜனவரியில் வைப்பாங்க அப்படின்னா ஸோ இந்த மந்தோட எண்டிங்கில் அல்லது ஜனவரி தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். ரைட்டா? ஸோ நீங்கள் மார்க்கை வந்து செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் செக் பண்ணீங்க, ஆஃபீஸஸ்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அதே மாதிரி எந்த டிஸ்ட்ரிக்கு, என்ன கம்யூனிட்டி, நீங்கள் எவ்வளோ மார்க் உங்களுக்கு வருது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் வந்து அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ மார்க் எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக விருப்பப்படுறாங்க. ஸோ அதனால் கமெண்ட்ஸில் வந்து இப்போ வாட்ச்மேன்னா வாட்ச்மேன், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் என்ன போஸ்ட்டோ அந்த போஸ்ட்டை மென்ஷன் பண்ணுங்கள், உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை மென்ஷன் பண்ணுங்கள், உங்களுடைய கம்யூனிட்டியை வந்து மென்ஷன் பண்ணுங்கள், இப்போ உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருது அப்படின்றதும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் வந்து பார்ப்பாங்க, அல்லது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மற்ற நண்பர்கள் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் அவங்களும் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கலாம். அது எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தா தான் நம்ம வந்து கட் ஆஃப் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஏற்கனவே நம்ம கட் ஆஃப்லாம் போட்டிருப்போம். இப்போ மறுபடியும் வந்து எனக்கு ஜாப் கிடைக்குமா சார், எனக்கு இவ்வளோ மார்க் வருது, கட் ஆஃப் வீடியோ போடுங்க சார்னு கேட்குறீங்க. பட் யார் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாத போது கட் ஆஃப் வீடியோ வந்து சரியாக போட முடியாது. நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், மேபி நம்ம அதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு வேணால் நம்ம வந்து ஒரு வீடியோ போடலாம். ஓகேங்களா? சரி, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்காக வந்து இப்படி நாங்கள் மேக் பண்ண வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த தேர்வு எழுதி முடிச்சிட்டிங்க, நெக்ஸ்ட் வந்து நீங்கள் குரூப் 4க்கு படிச்சுட்டீங்க, குரூப் 4 எக்ஸாம் நான் படிக்கிறேன் சார், சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நியூ சிலபஸ் படி நம்ம டெஸ்ட் வைக்க போகிறோம். மெட்டீரியலும் வந்து நியூ சிலபஸ் படி நான் கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு இயல் வைஸாக டெஸ்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸாக வந்து டெஸ்ட் போயிட்டுருக்கு. இதில் ஆன்லைன் கிளாஸும் ரெக்கார்டட் வீடியோவும் நாங்கள் வந்து கொடுப்போம். ஸோ நீங்கள் நம்ம டெஸ்ட் வைஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா 8012781561 8012781561 இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு மேற்கொண்டு விவரங்கள் கொடுப்பாங்க. விரைவில் வந்து நீங்கள் நம்ம டெஸ்ட் பேஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.